ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரேவதியும் கார்த்தி மாமா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வெறுப்பேற்றதுக்காக ஆஃபீஸ்லேயே நேரடியாக போய் அவங்க முன்னாடி அந்த இன்விடேஷன் கார்டை நீட்டி, நாளைக்கு நடக்கக்கூடிய மேரேஜில் நீங்கள் தான் கண்டிப்பாக வரணும், அதோடு இல்லாமல் மறக்க முடியாதவாறு ஒரு கிஃப்ட் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அடுத்த நாள் மேரேஜ் போகுது. நம்ம ரேவதியோட கழுத்தில் கார்த்தி தாலி கட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரேவதியும் அந்த மேரேஜை தடுத்து நிறுத்தின பிறகு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கடைசி நேரத்தில் கார்த்தி மாமா வந்து எப்படியாவது இந்த மேரேஜை நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா அவங்க வரவே இல்லை. எதுக்கு தான் இப்படி செய்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. சரி, அவங்கள போய் பார்த்துட வேண்டியதான் நம்ம நேரடியான்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிளம்பும்போது சாமுண்டேஸ்வரி தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவசரமாக எங்கே போகிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் இல்லைம்மா ஒரு முக்கியமான விஷயமா ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் இந்த கடைசி நேரத்தில் நீ போகவே கூடாது, நாளைக்கு மேரேஜை வச்சுட்டு நீ எதுக்காக இன்னைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது நம்ம ரேவதி அதெல்லாம் கேட்காம நம்ம கார்த்தி பாஸை பார்க்க போகிறாங்க. அப்படியே நம்ம கார்த்திகிட்ட வந்து ரேவதியும் அப்படியே அவங்க வெட்டிங் இன்விடேஷனை நீட்டுறாங்க. சார் நாளைக்கு மேரேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அதான் ஏற்கனவே உங்கள் அம்மாவே எங்கள் வீட்டில் வந்து தந்துட்டாங்களே அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் அது என்னோட அம்மா வந்து தாத்தாவுக்கு தந்தது, நான் என்னோட பாஸுக்கு கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வெட்டிங் இன்விடேஷனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியை ரொம்பவே நக்கலாட்டு அந்த வெட்டிங் இன்விடேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் நம்ம ராஜசேதுபதியோட பேரே கார்த்திகேயன் அப்படின்னு இருக்கிறத கவனித்த நம்ம கார்த்தியும் அப்படி நக்கலாக சிரித்த மாதிரியே என்ன என்னோட பேரை உங்கள் வெட்டிங் இன்விடேஷன் கார்டில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் என்ன எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்குறீங்க, இங்கே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தானே நடக்குது, அதுக்கப்புறமா புதுசாக கேட்ட மாதிரி இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் நீங்கள் இல்லாமல் இந்த மேரேஜ் நடக்க போகிறதில்ல அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி உங்களுக்கு நாளைக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு கிஃப்ட் வந்து நீங்கள் தரது என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத கிஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ரேவதியோட மனசில் நம்ம இருக்கோம், ஆனால் வந்து அதை வெளிக்காட்டாமல் இருக்கா. எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் தான் மேரேஜை தடுத்து நிறுத்திட்டாலே, அதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனே அவள் எப்படியுமே தடுத்து நிறுத்திடுவான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரேவதியோ நம்ம ரோஹிணி கிட்டே இருக்கும்போது ரோஹிணியோ என்னாச்சு ரேவதி, எதுக்கு உனக்கு ஒரு டென்ஷனே இல்லாமல் இருந்துட்டுருக்க, நாளைக்கு அம்மா பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளை கூட மேரேஜ் நடக்குன்னு சொல்லிட்டு நீ எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்கே அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் எப்படி இருந்தாலுமே கடைசி நேரத்தில் கார்த்தி மாமா என்னை வந்து இதை தடுத்து நிறுத்திடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி இன்னைக்கு பார்த்தல என்ன நடந்தாலுமே கார்த்தி வரவே இல்லைல்ல, அதே மாதிரி நாளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நீ என்ன செய்வ அப்படி கேட்கும்போது நம்ம ரேவதியும் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நாளைக்கு நிஜமான மேரேஜ் நடக்க தானே போகுது, அந்த சமயத்தில் கடைசி நிமிஷத்தில் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறது கண்டிப்பாக அம்மா பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளையா இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்காங்க. ரோகிணியும் நம்ம மயில் வாழ்ந்துட்ட என்னங்க இவ இப்படி பேசிட்டு போகிறா, ஆனால் அவங்களும் இது வேற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்களோட மேரேஜ் எப்படி நடக்க போகுது, இதெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் மயில் வனத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரி என்னதான் சொன்னாலும் ஈஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை. சாமுண்டேஸ்வரி உனக்கு எல்லாமே தெரிஞ்ச பிறகு நீ இப்படி செய்கிறது எல்லாமே தப்பு, ஏற்கனவே ரேவதிக்கு கார்த்தி மாப்பிள்ளைக்கு தான் மேரேஜ் முடிச்சுட்டே மறுபடியும் இப்படி ஒரு மேரேஜை நடத்துறதுக்கு எப்படி தான் உனக்கு மனசு வந்துச்சு, ரேவதிக்கு கடைசி நேரத்தில் எல்லா ஞாபகங்களும் வரதான் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்லும்போது ஈஸ்வரியும் சரி அவளுக்கு ஞாபகம் வரதெல்லாம் சரி, நீங்கள் யாராவது ஒரு வார்த்தை ஏற்கனவே கார்த்தி கூட அவளுக்கு மேரேஜ் ஆன விஷயத்தை பற்றி சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருந்த சந்திரகலாவும் அக்கா ஏற்கனவே எப்படியாவது இந்த மேரேஜை நடத்திடலான்னு பார்த்தா கடைசி நிமிஷத்தில் இப்படி சொதப்பிட்டு இனி இன்னைக்கு நடக்கக்கூடிய மேரேஜ் அது நல்லபடியாக நடக்கணும், கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி வந்து சொதப்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் கும்பாபிஷேக வேலைகள் எல்லாமே கண்டிப்பாக அந்த கார்த்தி தானே பார்த்தாகணும், அதனால் ஏற்கனவே அவனோட தாத்தா வந்து எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு, இந்த கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியாக நடக்கலைன்னா இந்த இடத்துல என்னோடய உயிரையே விட்டுருவேன்னு. அப்படி இருக்கும்போது அவன் இந்த கும்பாபிஷேக வேலைகளில் ரொம்பவே அவசரமாக இருப்பான், நம்ம கோவில் விஷயத்தில் ஏதாவது ஒரு வேண்டாத வேலை பண்ணோன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா அவன் கண்டிப்பாக இந்த பக்கமே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா ஒரு ஐடியாவை பிளான் பண்ணி வைக்கிறாங்க.
அதே சமயத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரியும் என்னவா இருந்தாலும் என்னோட பொண்ணு கல்யாணம் நான் நினச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கணும். ஏற்கனவே அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்தினது மாதிரி இந்த வாட்டி யாரும் என்னை ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலைகிட்ட சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் தடபுடலாக அந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும்போது ரோஹிணி மயில்வானத்துக்கு மட்டும் பயங்கர டென்ஷனாகவே இருந்துகிட்ருக்கு. நம்ம ரோஹிணியும் ரேவதி கிட்ட என்னது இது, நீ அம்மாவை எதிர்த்து இன்னும் ஒன்றுமே பேசாமல் இருக்க, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர பதட்டமாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதி எப்பவும் போல் கூலாகவே இருக்காங்க. எனக்கு கடைசி நேரத்தில் கண்டிப்பாக கார்த்தி மாமா வருவாங்க அப்படி சொல்லும்போது ரோஹிணியும் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், நேற்றுக்கு நடந்தது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குதானே, அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் அதே இதை சொல்லிட்டு இருக்க, இது இதுவரை நடந்த மாதிரி இல்லை ரேவதி, இந்த ஒரிஜினலாகவே எல்லா சொந்தக்காரங்க எல்லாம் கூடி இருக்கும்போது இப்படி அம்மா ஒரு மேரேஜை நடத்திருக்காங்க, இதில் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரேவதி கார்த்திக்கு மேலே ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜசேதுபதியும் சரி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டியும் சேர்ந்து எல்லா வேலைகளும் பண்ணும்போது கோவிலில் ஒரு சிக்கல் வந்துடுது. அப்படியே நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் கார்த்திகை கூப்பிடும்போது கார்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக அந்த சந்திரகலாவும் சிவனாண்டியாக தான் இருக்கும், நான் அந்த மேரேஜுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியாக நடக்கலைன்னா தாத்தா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு செயல் நடந்துடவே கூடாது, இந்த வாட்டி கும்பாபிஷேகம் எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கும்பாபிஷேக வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மருதுவும் இன்னையோட எல்லாமே முடிஞ்சுது. ரேவதி கழுத்தில் மட்டும் நம்ம இன்னைக்கு தாலி கட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த கார்த்தியை ஈஸியாக பழி வாங்கிடலாம், எப்படி அது இந்த ரேவதியை அதுக்கடுத்து கொடுமைப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி மருதுவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. நம்ம ரேவதிக்கும் மருதுவுக்கும் கல்யாண மேடையில் மேரேஜுக்கு தயாராகும் போது நம்ம ரேவதியும் வாசல்லே பார்த்துட்டு இருக்காங்க, எப்படியாவது கார்த்தி மாமா வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதிக்கு கூடிய சீக்கிரமாக பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருதுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியோட ஞாபகங்கள் வந்துட்டு போகுது. நம்ம ரேவதியும் ஒரு குழப்பத்தோட இருக்காங்க, என்னது இது, நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே சில சம்பவங்கள் எல்லாம் நடந்த மாதிரி இருக்கே, இது நிஜமாவே நம்ம மனசுல நினைக்கிறதா இல்லைன்னா நடந்ததா அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குதே அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு, நம்ம சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குதே அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம ரேவதி ஒரு போட்டோவை பார்த்துடுறாங்க. அதுல நம்ம கார்த்தியோ ரேவதியோட மேரேஜ் போட்டோவா இருக்குது. அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க, என்னவா இருக்கும், எதுக்கு இந்த போட்டோ இந்த மாதிரி இருக்கு, அப்ப ஏற்கனவே கார்த்தி மாமாவுக்கு எனக்கும் மேரேஜ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு குழப்பத்தோட இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த மேரேஜ் சரியா நடக்க மாட்டேங்குது. நம்ம கார்த்தியை கூடிய சீக்கிரமா ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதிக்கும் கார்த்தி கூட இருந்த பழைய ஞாபகங்கள் வந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். ஆனா அதை எதுவுமே வெளிக்காட்டாம இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தியும் மருது பத்தின எல்லா உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர போறாங்கன்னே சொல்லலாம்.